ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் கிரியேஷன். எங்கள் குட்டி தோட்டம் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தோம்ல, அதை கொஞ்சம் டீப்பாக காட்டலாம். க்ளீன் பண்ண போகிறேன் இந்த இடத்த. அப்படியே சரி ஓகே ஒரு வீடியோவாக எடுத்து காட்டிடலாம் அப்படின்ட்டு தான். இந்த சந்தில் தான் வந்து வச்சுருப்போம் நாங்கள் செடியெல்லாம். கருணக்கிழங்கு வந்து செமக்கிழங்கு கருணக்கிழங்குலாம் எடுத்தோம்ல, இந்த கல் வந்து இங்கே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த மண் வந்து தண்ணிலாம் வந்து மழை டைமில் அடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக அடைச்சிக்குது. சரி ஓகே இந்த மண்ணெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த சேமக்கிழங்கை வந்து வேறு ஒரு பாட்டில் மாற்றிட்டு ஃபுல்லாக இதில் டைல்ஸ் மாதிரி ஏதாவது வச்சு அடைச்சி மண்ணெல்லாம் வந்து அடைக்காத மாதிரி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிளியர் பண்ணி ரெடி பண்ணேன். ஒரு டைல்ஸ் போட்டு கல் சுற்றி அந்த கல் மண் தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுட்டேன். ஃபுல்லாக சந்து எல்லாத்தையுமே அடித்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். கழுவிட்டு இந்த செடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இங்கே சந்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன். வச்சுட்டு இதை அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி கழுவிட்டேன். செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவு ஓகேன்னு தோணுச்சு. அதனால் சரி ஓகே இதை அப்படியே ஷேர் பண்ணிவிடுவோம் உங்ககிட்ட அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவாக எடுத்தேன். என்னென்ன செடி இருக்குதுன்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு கீரை ஒன்று போட்டிருக்கேன், சிவப்பு கீரை ஒன்று, அப்புறம் வந்து வெந்தயக்கீரை, அப்புறம் வந்து பிரண்டை, அப்புறம் வந்து ஆலோவேரா, தக்காளி செடி தான் நிறையா இருக்கும், அப்புறம் வந்து புதினா, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி. இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, க்ளீன் பண்ணிட்டீங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்